ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் சரி எல்லாம் இதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஏன் அப்படின்னா, முதல்ல எந்த விஷயத்துக்காகவும் எங்கள் வீட்டில் பிரச்சனைங்கிறது வராது. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, ஓரளவு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு சாதாரண விஷயம் இருந்தாலும் அப்பாவும் சரி அம்மாவும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டு பேசிக்கிறதா இருக்கட்டும், முன்னாடி மாதிரியே இல்லை எங்கள் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆணுச்சு. அதனால் நான் அம்மாக்கிட்ட சொன்னேன், நீ அப்பா பேசினாலும் கொஞ்சம் பொறுமையாக தான் போமா, ஏமா அவரை ஏற்று பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் ஏற்று பேசணுன்ட்டு பேசலை, எனக்கு பேசணுங்கிறதெல்லாம் அங்கே இது கிடையாது, நான் நல்ல விதமாக தான் எதாக இருந்தாலும் சொல்கிறேன், ஆனால் அவருக்கு அதை எடுத்துக்கிற விதம் தான் தெரிய மாட்டேங்குதுமா, நானும் ஒரு அளவு தானே பொறுமையாக சொல்ல முடியும் எல்லா விஷயத்துக்காகவும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, சரி விடு, அவரை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவர் ஒரு சாதாரண விஷயத்துக்கே ரொம்ப பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு பேசுவார், அவர் அப்பையிலேருந்தே அப்படி தானம்மா, புதுசாக பண்ணுறாரு, நீ ஏன் அதுக்காகலாம் இது பண்ணிவிட்டு நீ சாப்பிடாம பண்ணாமல் அவரோட பிரச்சனை பண்ணிட்டு கிடக்குற, நீ பழைய மாதிரியே வேலைக்கு போனால் கூட நல்லதுமா, நீ வேலைக்கு போனப்போ கூட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீயும் நல்லா இருந்த, உடம்பும் நல்லா இருந்துச்சு, இப்போ தான் உனக்கு சரியில்லாத மாதிரி இருக்குது, எனக்கு அப்படியே தோணுது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான், எனக்கு இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் ஒன்று தான், எனக்கு இந்த நேரத்துக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுட்டு நம்ம போகிறது தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீயும் நினைக்க வேண்டாம், நானும் நினைக்கல அதை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். ஆமாம்மா, நானுமே அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம எப்படியாவது இந்த நேரத்தில் நம்ம வேலைக்கு போகிறதா நல்லது. ஏன்னா இவர்கிட்ட டெய்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக நம்ம பிரச்சனை பண்ணிகிட்ருப்போம். அதனால் வேலைக்கு போயிட்டு நம்ம பழைய மாதிரி இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். பழைய மாதிரி நீ உன் விஷயத்தில் பழைய மாதிரி நீ எல்லாத்தையும் மாற்றிக்கிறதுக்கு பாரு, மாற்றிக்கிட்டா தான் நமக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் சரி தான், சரியில்லாமலாம் கிடையாது, இருந்தாலும் அடுத்த ஒரு இதுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்மளால் எதுக்குமே இப்போதுள்ள நிலைமைக்கு மாற்றிக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது, மாறணும் அப்படின்னா நம்ம தான் எல்லாத்தையும் சேர்த்து மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது, குறைங்கிறது சொல்லிக்கிட்டு போனால் போயிட்டே இருக்கலாமா, அதுக்காக அப்பாவை நம்ம மாற்ற முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், உங்ககிட்ட நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த நேரத்தில் யாருக்காகவும் எதுக்காகவும் நீ இது தேவையில்லாத இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வாழ்க்கையே நகர்த்திக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதா, அதை தாண்டி நம்மளால் எதுவும் இப்போதைக்கு செய்ய முடியாத சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் நினைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இப்போதைக்கு மாற்றிக்கிறதுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி இப்போ யோசிச்சுக்கிட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, தேவையான விஷயங்களை மட்டும் யோசிச்சுக்கிட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி